வணக்கம். காலநிற பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொறுமைக்கும் எல்லையுண்டோ? அரசாங்கத்திற்கு நாமல் ராஜபக்ச கடும் எச்சரிக்கை. மோசமடையும் உடல்நிலை. சிங்கப்பூர் கொண்டு செல்லப்படும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதை உறுதிப்படுத்திய யூடியூபருக்கு மேலும் நெருக்கடி. ரணில் விக்ரமசிங்கவின் கைதால் அனுர அரசாங்கத்திற்கு சர்வதேச அழுத்தம். பாரிய மோசடியில் மீண்டும் சிக்கப்போகும் ரணில் விக்ரமசிங்க. யார் தவறு செய்தாலும் சட்டம் தண்டிக்கும் சிறிதரன் எம்பி வெளிப்படை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளருக்கு வெளிநாட்டு தடை. விரைவில் கைதாகலாம். 24 மணி நேர மருத்துவ கண்காணிப்பில் ரணில் விக்ரமசிங்க. இனி தொடர்பான விரிவான செய்திகள். அரசாங்கம் இனிமேல் அடக்குமுறைக்கு தயாராக கூடாதென்றும் தங்களது பொறுமைக்கும் ஓர் எல்லையுண்டென்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார். அலுத்கமவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நேரத்தில் அரசாங்கத்தின் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை மறைக்க அரசியல் கைதுகள் மேற்கொள்ளப்படுவதாக நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டுகின்றார். ஒரு அரசு தலைவரை கைது செய்வதன் மூலம் நாட்டின் பிரச்சினைகள் தீர்க்கப்படாதென்றும் ஜேவிபி தலைவர்கள் பாதுகாக்க ஒரு தலைமுறையோ அல்லது பாதுகாக்க ஒரு நாடோ இல்லை என்றும் தங்களுக்கு பாதுகாக்க ஒரு தலைமுறையும் பாதுகாக்க ஒரு நாடும் இருப்பதாகவும் நாமல் ராஜபக்ச இதன் போது குறிப்பிடுகிறார். மேலும் அரசாங்கம் இனிமேல் அடக்குமுறைக்கு தயாராக கூடாதென்றும் தங்களது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தில் எங்களை அரசியல் பழிவாங்கலுக்கு ஆளாக்கியவர்கள் இன்று அரசியல் பழிவாங்கலுக்கு ஆளாகின்றனர் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உயர் ரத்த அழுத்தம் சீராகாத நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் அவரை சிங்கப்பூர் கொண்டு செல்லுமாறு ஐக்கிய தேசிய கட்சியினர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று முன்தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவரை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் நள்ளிரவில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் கடும் கண்காணிப்புக்கு மத்தியில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இவ்வாறான பின்னணியில் அவரின் உடல்நிலை, அதாவது உயர் ரத்த அழுத்தம் சீராகாத நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் அவரை சிங்கப்பூர் கொண்டு செல்லுமாறு ஐக்கிய தேசிய கட்சியினர் ஆலோசனை வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு துறை முன் வாக்குமூலம் அளிக்க முன்னிலையானால் கட்டாயமாக விளக்கமறியலில் வைக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்த யூடியூபர் சுதாவின் கருத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் வழக்கறிஞருமான லிகினி பெர்னாண்டோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரபல யூடியூபர் சுதா விக்ரமசிங்கவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க வேண்டும் என்றும் அத்தகைய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அவரது நிகழ்ச்சிகளை நிறுத்திவிடுவதாகவும் சபதம் செய்திருந்தார். இந்த கருத்துக்களை ஆதாரமற்றது மற்றும் பொறுப்பற்றது என்று விவரித்த பெர்னாண்டோ அவை நீதித்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை குறைமதிப்பிற்குட்படுத்துகின்றன என்பதை வலியுறுத்தினார். இது போன்ற கருத்துக்கள் நீதியின் கொள்கைகளை வெளிப்படையாக புறக்கணிப்பதை காட்டுவது மட்டுமல்லாமல் நீதித்துறை முடிவுகளை தனிப்பட்ட விருப்பங்கள் அல்லது அரசியல் சதிகளால் கட்டளையிட முடியும் என்று பொதுமக்களை தவறாக வழிநடத்த முயல்கின்றன என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேற்குலக நாடுகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் அனுர அரசாங்கத்திற்கு ராஜதந்திர ரீதியான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கைகள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடும் இழுபறிக்கு மத்தியில் நேற்று முன்தினம் விளக்கமறியல் அறிவிக்கப்பட்டு ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். எனினும் நேற்றைய தினம் உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு ரணில் மாற்றப்பட்டிருந்தார். அத்துடன் வீட்டிலிருந்து உணவு பெற்றுக்கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டது. இதன் பின்னணியில் மேற்குலக நாடுகளின் கடும் அழுத்தம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் உயர்மட்ட தரப்புகளில் இருந்தும் ரணிலின் கைது குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன.
இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல மேற்குலக நாடுகளுடன் மிகவும் நெருக்கமாக செயல்பட்ட இலங்கை முன்னாள் ஜனாதிபதிகளில் ஒருவராக ரணில் விக்ரமசிங்க திகழ்கின்றார். இலங்கையில் வெளிநாட்டு பயணம் ஒன்றை காரணம் காட்டி அவரை சிறையில் வைக்க முயற்சிப்பது அபத்தம் என ராஜதந்திரிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை ரணிலின் கைது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, சந்திரிகா குமாரதுங்க, மைத்ரிபால சிறிசேன, கோட்டபாய ராஜபக்ச ஆகியோர் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இதுவரோ தவறான செயற்பாடு என சாடியுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்திய உயர்மட்ட அதிகாரிகளுடன் தொலைபேசி உரையாடல்களை மேற்கொண்டதாகவும் அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜிலிசுங் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் மிகவும் நெருக்கமான ராஜதந்திரியாவார். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காலப்பகுதியில் அமெரிக்கா ஊடாக பல உதவிகளை பெற்றுக் கொடுக்க ஜூலிசுங் பாடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றொரு பாரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிடுகின்றார். அத்தோடு ரணில் விக்ரமசிங்க பிணைமுறி மோசடி மூலமாக 1100 கோடி ரூபாய் மக்களுடைய பணத்தை நாசமாக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். மேலும் இந்த மோசடி தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யார் தவறு செய்திருந்தாலும் இலங்கையினுடைய சட்டம் தண்டிப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்பதை முன்னாள் ஜனாதிபதியினுடைய கைதிலேயே உறுதியாக இருக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டோம். பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையினுடைய சட்டப்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது வரலாற்றினுடைய முதல் அத்தியாயமாக பேசப்படுகிறது. ஜனாதிபதியும் கைது செய்யப்படலாம் என்ற திருத்தத்தை கொண்டு வந்தவரும் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான். யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களை தண்டிப்பதற்கு இலங்கையினுடைய சட்டம் தயாராக இருக்கிறது. இதனை ரணில் விக்ரமசிங்கவின் கைது உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆனாலும் இந்த கைது கூட தென்பகுதி அரசியல் அரங்கிலேயே ஒரு வித்தியாசமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடும் என்றும் ஸ்ரீதரன் தெரிவிக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவின் வெளிநாட்டு பயணத்தை தடை செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நேற்று நடைபெற்ற சிறப்பு போலீஸ் ஊடக சந்திப்பில் பிரதி போலீஸ் மாதிபர் கலிங்க ஜெயசிங் இதனை தெரிவித்துள்ளார். கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர நேற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் ஏக்கநாயக்க வெளிநாடு செல்வதை தடை செய்ய குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் சமன் ஏக்கநாயக்க ஜனாதிபதியின் செயலாளராக பதவி வகித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு துறைக்கு அழைக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஏக்கநாயக்கவும் அழைக்கப்பட்டிருந்தார். மேலும் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வயது மற்றும் மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளை கருத்தில் கொண்டு முதல் 24 மணி நேரம் அவரை தீவிர கண்காணிப்பில் வைத்திருப்பது பொருத்தமானது என்று விசேட மருத்துவர்கள் தீர்மானிக்கின்றனர். எனவே அவரை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றுவதற்கு பரிந்துரைக்கப்பட்டதாக கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பதில் பணிப்பாளர் தெரிவிக்கின்றார். கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை மருத்துவமனையிலிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் மருத்துவர்களின் ஆலோசனைக்கமைய தீவிர சிகிச்சை பிரிவுக்கு ரணில் விக்ரமசிங்க மாற்றப்பட்டுள்ளார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.